டி நகரை சேர்ந்த தூய்மை பணியாளர் பத்மா அக்கா அவங்க செஞ்ச அந்த மிகப்பெரியதொரு வேலைக்கு இப்போ வரைக்கும் பாராட்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒவ்வொரு காட்சியை பார்க்கும்போது மனசார வாழ்நாள் முழுக்க வாழ்த்திக்கிட்டே இருக்கானுங்க. நானும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் அந்த அக்காவை படம் பிடிச்சு போட்ட அந்த காவல்துறைக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ரெண்டாவது முதல்வர் ஐயா கூப்பிட்டு பாராட்டு நடத்தி அவங்களுக்கு ரூ. 1,00,000 ரொக்க பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கையில் அது வரைக்கும் எனக்கு ஓகேவா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அக்காவோட புகைப்படத்தை அச்சிட்டு அஞ்சல் தலை வெளியிட்ட அந்த ஒரு காட்சியை பார்த்தோம், சந்தோஷமா இருந்தது. அதற்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பத்மாக்காவை கூப்பிட்டு பாராட்டு தெரிவித்து தங்க செயின்லாம் பரிசளித்தாங்க. அது வரைக்கும் ஓகே. அதற்கு பிறகு ஒவ்வொருத்தரும் போய் அவங்களுக்கு பரிசை கொடுத்து பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த புகைப்படம், அந்த வீடியோலாம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு. பார்க்குறோம், ரசிக்கிறோம். இப்போது நடிகர் பார்த்திபன் அவர்கள் அந்த அக்கா காலில் கும்பிட்டு விழுகிறாங்க. இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டு தான் போகும் அப்படிங்கையில தான் எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால் 50 பவுன் எடுத்து கொடுத்த அந்த ஆட்டோ டிரைவர் தம்பியை யாரும் பாராட்டலை. நாகையைச் சேர்ந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய அந்த சகோதரி செஞ்ச அந்த வேலைக்கும் பாராட்டு இல்லை. அதுக்கப்புறம் நிறைய தூய்மை பணியாளர்கள் சின்ன சின்ன பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அளவு பாராட்டு இல்லை. ஆனால் அந்த பத்மாக்காவை மட்டும் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா நிஜமாவே அந்த அக்காவை பாராட்டுறாங்க, உள்ளூர எதுவுமே இல்லை, மனசார அவங்கள பாராட்டுறாங்க அப்படின்னா உண்மையிலே நானும் சந்தோஷப்படுறேன். ஆனால் இதுக்கு பின்னால் ஏதாவது அரசியலோ அல்லது சின்ன சின்ன வேலைப்பாடுகளையோ வச்சுக்கிட்டு அந்த அக்காவை கூப்பிட்டு பாராட்டுறீங்க அப்படின்னா அந்த அக்கா அந்த தருணத்தை அனுபவிக்கட்டும், சந்தோஷப்படட்டும். ஆனால் அதில் நாம் கொஞ்சம் சந்தேகப்படுறது தான் நல்லதோ அப்படின்னு தோணுது. உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.